Hi everyone, நான் Sudarsanam Sampath, PV Asset Services LLP ஓட ஃபவுண்டர். ஏற்கனவே என்னோட வீடியோ இந்த சேனல்லே நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து we are going to talk about investments series of videos பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து we thought நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கிளாரிட்டிக்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இது சேனலில் இன்னொரு வீடியோலையும் பேசியிருக்கோம் இதை பற்றி. பட் இருந்தாலும் வந்து எனக்கு என்னென்னா கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணி சேவிங்ஸ்னால் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் இந்த கிளாரிட்டி வந்து எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படக்கூடிய காலமாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும் நிறையா பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. ஸோ இப்போ சேவிங்ஸ்னால் என்ன அப்படின்னாக்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே யாரெல்லாம் வேலைக்கு போகிறோம், ஒரு வருமானம் வருதோ அவங்க எல்லாருக்குமே கூடவே ஒரு செலவு வந்துடும். அதாவது செலவு வந்து நான் பேச்சுலர் சார், எனக்கு செலவு இல்லை, செலவு இருக்க தான் இருக்கும். நான் இங்கேருந்து வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு போகிறேன், அதுவும் என்னோடய செலவு தான். ஸோ அப்போ நம்ம வந்து இந்த வருமானம் ஒன்று வருது, எனக்கு ஒரு செலவு இருக்குது. ஸோ வருமானத்தை வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, செலவு வந்து பின்னு வச்சுக்கோங்க. ஏ மைனஸ் பி ஒரு சி வருது அப்படின்னாக்க அதுதான் வந்து என்னோடய சேவிங்ஸ். புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து மாதம் ஆனால் ஒரு 50,000 ரூபாய் வருமானம் வருது. எனக்கு வந்து நான் வீட்டுக்கு இஎம்ஐ கட்டணும், இல்லை வாடகை வீட்டில் இருந்தால் வாடகை கொடுக்கணும், மளிகை சாமான் வாங்கணும், எல்லாத்தையும் பண்ணி முடித்த பிறகு என்கிட்ட கையில் ஒரு மிச்சம் ஒரு 20,000 ரூபாய் இருக்குது. அது வந்து என்னோடய சேவிங்ஸ். இதை நான் வந்து எதுவுமே பண்ணலை. எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன், இது பின்னால் எனக்கு என்ன காசு கிடைக்கும், அதெல்லாம் இல்லை. எனக்கு வந்து 50,000 ரூபா வருமானம், 30,000 ரூபா மாதம் ஆனால் செலவு, பாக்கி உள்ளது வந்து 20,000 ரூபாய் இஸ் மை சேவிங்ஸ். ரைட்டா? இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வருவோம். இந்த கையில் இருக்கிற சேவிங்ஸை நம்ம கரெக்டாக ஒரு இடத்துல டெப்ளாய் பண்ணணும். டெப்ளாய் பண்ணுறதுனா இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போது உள்ள சினாரியோவில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நமக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம ஒரு இடத்துல டெப்ளாய் பண்ணி அந்த பணத்தை கொண்டு வரணும். அப்போ தான் வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும். சேவிங்ஸை மட்டும் நான் வச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னாக்க என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் அது எனக்கு பின்னால் என்னோடய ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இப்போ சேவிங்ஸ்னால் என்ன, என்கிட்ட இருக்கிற எக்ஸஸ் பணம் என்னோடய சேவிங்ஸு, அதை கொண்டு போய் ஒரு இடத்துல டெப்ளாய் பண்ணி அதுலேருந்து வருமானம் வர மாதிரி ஏற்பாடு வருமானம்னா நிறைய பேர் நம்ம என்ன நினச்சிக்குவோம், எனக்கு இப்போயும் உடனே மாதம் காசு வருமா, அது அப்படி சொல்லலை. உங்களுக்கு தேவை எப்பயோ அப்போ இந்த பணம் பெருசாக வருது அப்படிங்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நான் கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்க டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஃபார்ம் ஒன்று இருக்குது. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்க அப்படின்னா எங்களோட ப்ரொஃபஷ்னல் டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் ஃபார் ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன்ஸ். Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.